இந்தியாவில் இடம்பெற்ற சொகுசு கார் விபத்தில் மரணமடைந்த ஈழத்து பெண் உட்பட அந்த சம்பவம் எவ்வாறு இடம்பெற்றது, தற்பொழுது விசாரணைகள் எந்த அளவில் சென்று கொண்டிருக்கின்றது, அதே நேரம் இலங்கையினுடைய முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ மீது விதிக்கப்பட்டிருக்கின்ற தடை தொடர்பில் இன்று வெளியான செய்தி தொடர்பிலும் தான் விரிவாக பார்க்க இருக்கின்றோம் இன்றைய பார்வைகள் நிகழ்ச்சியில். சென்னையில் கடந்த சில தினங்களுக்கு முன்பு சொகுசு கார் மோதி விபத்துக்குள்ளான சம்பவத்தில் மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்ட 17 வயது சிறுமியும் இன்று காலை சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார். இதன் மூலம் இந்த கொடூர சம்பவத்தில் பலியானவர்களின் எண்ணிக்கை 2ஆக உயர்ந்துள்ளது. ஆரம்பத்தில் சாதாரண சாலை விபத்து என நினைக்கப்பட்ட இச்சம்பவம் பாருக்குள் ஏற்பட்ட மோதலின் காரணமாகத்தான் அரங்கேற்றப்பட்ட திட்டமிட்ட பழிவாங்கும் படுகொலை என்பது போலீஸ் அதிரடி விசாரணையில் தெரிய வந்தது. விபத்தில் சம்பவ இடத்திலேயே பலியானவர் இலங்கை முல்லைத்தீவு பகுதியை பூர்வீகமாக கொண்ட 18 வயது இளம்பெண் ஜான்சி. இவர் விழுப்புரம் மாவட்டம் அரையாங்குப்பம் பகுதியில் உள்ள இலங்கை தமிழர் மறுவாழ்வு முகாமில் தனது குடும்பத்தினருடன் வசித்து வந்தார். இன்ஸ்டாகிராம் சமூக வலைத்தளம் மூலமாக சென்னையைச் சேர்ந்த 17 வயது சிறுமியுடன் ஜான்சிக்கு நட்பு ஏற்பட்டுள்ளது. தனது தோழியை சந்திப்பதற்காகவும் வார இறுதியை கொண்டாடுவதற்காகவும் ஜான்சி அண்மையில் சென்னைக்கு வந்தார். கடந்த சனிக்கிழமை நள்ளிரவு ஜான்சி அவரது 17 வயது சென்னை தோழி மற்றும் நண்பர்கள் சிலர் சென்னை கோயம்பேடு பகுதியில் உள்ள ஒரு பிரபல நட்சத்திர ஹோட்டலின் பாருக்கு சென்றனர். நள்ளிரவு தாண்டியும் மதுவிருந்து நடனம் என பார்ட்டி நீடித்தது. அப்பொழுது அதே பாருக்கு வந்திருந்த சென்னையைச் சேர்ந்த மற்றொரு வாலிபர் கும்பலுக்கும் ஜான்சியின் நண்பர்களுக்கும் இடையே நடனமாடும் இடத்தில் திடீரென தகராறு ஏற்பட்டுள்ளது. இந்த தகராறு பாருக்குள்ளேயே பெரும் கைகலப்பாக மாறியது. இதையடுத்து பாரின் பாதுகாவலர்கள் இரு தரப்பினரையும் எச்சரித்து பாருக்கு வெளியே வலுக்கட்டாயமாக அனுப்பி வைத்தனர். ஆனால் ஹோட்டலுக்கு வெளியேயும் இருதரப்பு மீண்டும் பயங்கரமாக தாக்கி கொண்டார்கள். பாரில் ஏற்பட்ட மோதலுக்கு பிறகு ஜான்சியின் தரப்பினர் தங்களது இருசக்கர வாகனத்திலிருந்து அங்கிருந்து வெளியேறினர். ஜான்சி மற்றும் அவரது 17 வயது தோழி உட்பட 4 பேர் இருசக்கர வாகனங்களில் கோயம்பேடு திருமங்கலம் மேம்பால சாலையில் சென்று கொண்டிருந்தனர். பாருக்குள் தங்களை அவமானப்படுத்தி ஆத்திரத்தில் இருந்த அந்த சென்னை கும்பல் தங்களது சொகுசு காரில் இவர்களை அதிவேகமாக பின்தொடர்ந்து துரத்தியுள்ளது. நடுரோட்டில் கார் தங்களை துரத்துவதை கண்ட ஜான்சி நண்பர்கள் ஆத்திரத்தில் சாலையோரம் கிடந்த கற்களை எடுத்து அந்த காரின் மீது வீசியுள்ளனர். இதில் காரின் முன்பக்க கண்ணாடி உடைந்துள்ளது. காரின் கண்ணாடி உடைந்ததும் ஆத்திரத்தின் உச்சத்துக்கே சென்ற காரில் இருந்தவர்கள் இவர்களை உயிரோடு விடக்கூடாது என்று மிக வேகமாக ஜான்சி என்ற இருசக்கர வாகனத்தின் மீது காரின் பின்னிலிருந்து கொடூரமாக மோதி தள்ளியுள்ளனர். கார் பயங்கரமான மோதலில் இருசக்கர வாகனத்தில் பயணித்தவ 4 பேரும் ஜான்சி, அவருடைய தோழி, அதைவிட 2 ஆண் நண்பர்கள், மொத்தமாக 4 பேரும் ஒரு வாகனத்தில் தான் பயணித்திருக்கின்றார்கள். அந்த 4 பேரும் கார் வந்து அந்த மோட்டார் சைக்கிளுக்கு பின்னால் இடித்ததில் முழுமையாக விபத்து ஏற்பட்டிருக்கிறது. அதனுடன் அவர்கள் தூக்கி எறியப்பட்டு அதில் அந்த விபத்தில் நேரடியாக பாதிக்கப்பட்டவர்கள் உடனடியாக அந்த இடத்திலேயே துடிதுடித்து ஜான்சி மரணமடைந்திருக்கின்றார். மற்றவர் மிக பலத்த காயங்கள் ஏற்பட்டு அவருடைய தோழி வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டிருக்கின்றார். இதன் மூலம் இந்த சம்பவத்தில் தோழிகளான 2 இளம்பெண்களின் உயிரும் பறிபோயுள்ளது. விபத்தை ஏற்படுத்திவிட்டு தப்பியோடிய கும்பலை பிடிக்க சென்னை போலீஸ் தனிப்படை அமைத்தது. சிசிடிவி காட்சிகளின் அடிப்படையில் காரை அடையாளம் கண்டு பாண்டிச்சேரி மற்றும் ஆவடி பகுதிகளில் தலைமறைவாக இருந்த 7 பேரை போலீசார் அதிரடியாக கைது செய்தனர். கைது செய்யப்பட்டவர்களில் பாலகுரு, சுமந்து சக்திவேல், பாலமுருகன், ஜோஸ்வா, கிஷோர்குமார் உள்ளிட்ட 7 பேர் உள்ளடங்குகின்றனர். கைது செய்யப்பட்ட முக்கிய குற்றவாளிகள் அளித்த வாக்குமூலம் என்பது, பாரில் எங்களை பவுன்சர்கள் முன்னிலையில் அவர்கள் தாக்கியதனால் எங்களுக்கு பெரும் அவமானம் ஏற்பட்டது. அவர்களை பழிவாங்கவே பின்தொடர்ந்தோம். சாலையில் எங்கள் கார் மீது அவர்கள் கல்களால் எறிந்தனர். அதனால் எங்களுக்கு கோபம்
அதிகமாக ஆனது. அதனைத் தொடர்ந்து அவர்களை வண்டியோடு சேர்த்து முட்டி தள்ள வேண்டும் என்ற நோக்கில்தான் காரை வேகமாக ஏற்றி மோதினேன் என ஒப்புக்கொண்டுள்ளனர். குற்றவாளிகளின் வாக்குமூலத்தை தொடர்ந்து இந்த வழக்கை சாதாரண விபத்து வழக்காக பதிவு செய்திருந்த போலீசார் தற்பொழுது திட்டமிட்ட இரட்டைக்குறை பிரிவின் கீழ் மாற்றி பதிவு செய்துள்ளனர். நள்ளிரவு தாண்டியும் விதிகளை மீறி செயல்பட்டு 18 வயதுக்குட்பட்ட சிறுமிகளை பாருக்குள் அனுமதித்த ஆகிய குற்றங்களுக்காக கோயம்பேட்டில் உள்ள அந்த நட்சத்திர ஹோட்டல் பாருக்கு தமிழக அரசு அதிகாரிகள் நேற்று அதிரடியாக சீல் வைத்து மூடினார்கள். பாருக்குள் ஏற்பட்ட சாதாரண தகராறு இரு பெண்களை காரேற்றி படுகொலை செய்யும் அளவுக்கு சென்றிருப்பது தமிழகம் மற்றும் இலங்கை தமிழர்கள் மத்தியில் பெரும் அதிர்ச்சியையும் சோகத்தையும் ஏற்படுத்தியிருக்கின்றது. அந்த வாகனத்தில் 4 பேரில் இந்த குற்றச்சாட்டை எதிர்நோக்கி இருக்கின்ற பாதிக்கப்பட்ட 2 பெண்களை மரணமடைந்திருக்கின்றார். இன்னும் ஒரு இளைஞன் வைத்தியசாலையின் தீவிர சிகிச்சை பிரிவில் இருக்கின்றார். இன்னும் ஒரு இளைஞன் வெளியிட்ட காணொளி தற்பொழுது தமிழகத்தில் மிக பெரும் பரபரப்பை ஏற்படுத்துகின்றது. அந்த காணொளி அடுத்து பாருங்கள். மத்தியானம் சாப்பிட்டியா? என்ன நடந்துச்சு எக்ஸாக்டா? என்னப்பா தப்பாவே பார்த்தா அந்த பொண்ணு இடுப்பு கிட்டது. கொஞ்சம் தெளிவா பேசு. என்ன நடந்துச்சு? தண்ணி வேணுமா? ரொம்ப என்ட்ரி ஆகணும். 9 மணிக்கு என்ட்ரி ஆயிருப்பான் 4 பேர் உள்ள போனப்போ டான்ஸ் ஆடும் போது இந்த பொண்ணு லைட்டா குடிச்சிருந்தா மதுன்ற பொண்ணு. யாரு? ஜானு குடிச்சிருந்தா. நீங்க குடிச்சிருந்தீங்களா? உங்க வயசு என்ன? 21. பொண்ணுங்களுக்கு வயசு என்ன? 19. 2 பேருக்கும் 19ஆ? 17 வயசுங்கிறாங்க. ஒரு பொண்ணுக்கு 19, ஒரு பொண்ணு 17. சரி. இன்னொரு பையன் எத்தனை வயசு? கரெக்டா 19 ஆகும். நீங்க அந்த பொண்ணுங்களை கூட்டு போனீங்களா? அந்த பொண்ணுங்க உங்களை கூட்டு போச்சா? பொண்ணுங்க தான் உங்களை கூட்டு போச்சுங்களா? எதுக்கு? சரி. ஆனா பேரா உள்ள போனீங்களா? பேரா உள்ள போனா என்ட்ரி ஃப்ரீயா? சரி, என்ன நடந்துச்சு உள்ள? யாரு? 2 பொண்ணுங்களும் ட்ரிங்க்ஸ் பண்ணாங்களா? அட்மிட் இருக்காங்கல்ல, அவங்க வந்து உட்காந்துட்டாங்க. வருமா இவங்க ஜானூர்ல இருந்தாங்கல்ல, அவங்க வந்து ரொம்ப சுத்தி டான்ஸ் ஆடிட்டு பண்ணிட்டாங்க. இப்போ 10 பேர் வந்துருக்காங்க காருக்காரங்க. அவங்க வந்து இடுப்பு எதை கிள்ளிக்கிறாரு போல. டான்ஸ் ஆடி இடுப்பு கிள்ளி வாவானது கூப்பிடுறாங்க போல. என்ன சொன்னாங்க, நான் போய் பேசினேன் டான்ஸ் ஆடும் போது. ப்ரோவ்ல சொன்ன மாதிரி டான்ஸ் ஆடும் போது கொஞ்சம் மூவ் பண்ணி ஆடுங்க, லேடிஸ் ஆடுறாங்களா ஃப்ரீயா ஆடணுன்றதுக்கு நீ யாரும் சொல்லிட்டு பிடிச்சி மிக்சி ஒன்று வச்சாங்க. அப்பவே பவுன்சர்ட்ட போய் சொன்னேன், இந்த மாதிரி பண்றாங்கன்ட்டு. நீ வெளியே பார்த்துனாலே இப்போ எதாவது மூவ் பண்ணாத அப்படின்ட்டு. சரி சொன்னா அந்த பிரச்சனை முடிஞ்ச உடனே வேற பசங்களுக்கு சண்டை ஆயிடுச்சான். அவனுக்கும் பசங்களுக்கும் டான்ஸ் ஆடும் போது கை விடுறது, அடிக்கிறது, இந்த மாதிரி பண்றான்னு போயிடுவாங்க. அந்த காலையில் இவனு வர எங்கே இருந்துக்கிறான், ஏன் விஷயம் வர ஆயிடுச்சுல. வெளியே வந்தோடனே இவனுக்கு அடிக்கிறதுக்கு சுற்றி இது பண்ணியிருந்தாங்க. இவன் என்ன பண்ணாரு, காலத்து வெளியே வந்து நம்ம அந்த கோயம்பேடு இந்த ரைட் எடுக்க பிரிட்ஜ் ஏறதுக்கு ஆப்போசிட் உள்ள போவோம், நதியார் மேலே போகுது. அப்போ கார் நிப்பாட்டினாரு. சரி, நாங்கள் என்ன பண்ண, நான் அந்த பொண்ணுங்க பஸ் ஸ்டாண்ட்ல உள்ள கிளம்புறோம். அந்த பையன் வண்டி ஓட்டுறான், 2 பேர் நடந்து பொண்ணு உட்காந்து லாஸ்ட்ல உட்காந்துக்கிறேன். ஒரே பைக்ல 4 பேர் போனீங்களா? எப்படி? அந்த பையன் வண்டி ஓட்டுறான், 2 பொண்ணு நடுவில் உட்காந்து நான் லாஸ்ட்ல உட்காந்தேன். ஒரு பைக்ல எப்ப 4 பேர் போனீங்க? ஸ்கூட்டி. ஸ்கூட்டிலயா? கரெக்டா கிராஸ் பண்றோம். அந்த பசங்க கழுத்துக்கு கார் அடிச்சுக்கிறானுங்க. கார் அடிச்சதுக்கு கழுத்துக்கு சண்டே லாஸ்ட் சண்டே சொன்ன பாத்தீங்களா, அவங்க அந்த வெயில அடிச்சிருந்தாங்க போல. கார்ல எல்லாம் இருந்துக்கிறாங்க. இவங்க சரி போயிட்டாங்க. நான் கரெக்டா கார் தண்ணி போறேன், எங்க தொத்தின்னு வந்தாங்க கார்ல. அவங்க என்ன நினைச்சுக்கிறாங்க போல, இந்த பொண்ணுனால தான் இவனுக்கு ஏதாவது பண்றான்னு பொண்ணு நினைச்சுக்கிறாங்க போல. தொத்தின்னு ஃபர்ஸ்ட் ஒரு இடி வச்சாங்க, கார் வச்சு வண்டி வச்சாங்க. வண்டி அப்போ இதுவாகல, லைட்டா சிங்கிள் ஆயிடுச்சு. திருப்பி என்ன பண்றோம், ஸ்பீடா போறான், தொத்தின்னு வரான். இன்னும் ஸ்பீடா போய் வந்து பிரேக் நம்ம அப்படியே வைக்கிறோம். திருப்பி வந்து அடிச்சானுங்களா? ஃபர்ஸ்ட் தடவை இடிச்சு கீழே விழுகல, 2வது தடவை இடிச்சு எல்லாரும் கீழே வந்துட்டீங்க. என்ன ஆயிடுச்சு நான் ஒரு 2 நாள் 3 மணி. பேண்ட் எல்லாம் எப்ப கிழிஞ்சது? இதுக்கு ஹாஸ்பிட்டல் கொண்டு போயிருக்காங்க போல. இதுக்கு பண்றதுக்கு ஹாஸ்பிட்டல் கேஸ் சொல்லுவாங்க. அரைச்சிருக்கா உடம்பு ஃபுல்லா? பேண்ட் எல்லாம் கிழிச்சு ட்ரீட்மெண்ட் பண்ணாங்களா? ஏன் இங்கே உட்கார வச்சிருக்காங்க உனைய? இல்ல, அந்த பையனை பேசிட்டு இருக்காங்க. யாரு? அதே பையனை பேசிட்டு இருக்காங்க. அது சரிப்பா, ட்ரீட்மெண்ட் கொடுக்காம ஏன் இங்கே உட்கார வச்சிருக்காங்க? ஸ்பாட்லயே ஒரு பொண்ணு இறந்துருச்சா? எப்படி இருந்துச்சு? கல்லா கட்டல மண்டபி போட்டு அடிச்சு விட்டதோட திருப்பி கார் வச்சு ஏத்தனானுங்களா? அடிச்சுட்டு போயிட்டாங்க பாட்டுன்னு. பொண்ணு பறந்து அந்த கல்ல தலை பட்டுச்சா இல்ல கட்டையில பட்டுச்சுன்னு இன்னொரு பொண்ணு அது இங்க அதுக்கும் தலையில அடியா? உனக்கு மயக்கம் ஆயிருச்சா? இன்னொரு பையன் நல்லா இருக்கானா? சமாளி எக்ஸ்பெக்ட் பண்ணல, எங்களுக்கு ஆகலையே. அந்த பொண்ணுங்க பார்த்தா அந்த பசங்க மிஸ் ஆயிட்டானுங்களா? பிடிச்சாச்சா எல்லாரையும்? எத்தனை பசங்க பிடிச்சிருக்காங்க?
வண்டி ஓட்ட மட்டும் வரல. மொத்தம் எத்தனை பேருப்பா? ஒரு 5 பேரோ 6 பேர் வந்தாங்க. 4 பேர் உள்ள இருக்காங்க. உனக்கு உடம்பு வலிக்குதா, பெயினா இருக்கா? எதுக்குன்னா சொல்லிட்டு ட்ரீட்மெண்ட் கிளம்பியா இங்கே உட்காந்துருக்க? காலையில எப்பயில இருந்து உட்கார வச்சிருக்காங்க? 7:30 மணி. ஆ? 7:30 மணி. காலையில 7:30 மணில இருந்தா? காலையில 7:30 மணில இருந்து இங்க உட்காந்துருக்கியா? சாப்பாடுலாம் கொடுத்தாங்களா? சரி நான் பேசுறேன் இரு. வேற என்ன தண்ணி ஏதாவது வேணுமா? எதுக்குடா இப்படி சின்ன பிள்ளைகளை கூப்பிட்டு எதுக்குடா இப்படி பப்பு போறீங்க? நீங்க அதுல கூப்பிட்டு போனீங்களா, அது உங்களை கூப்பிட்டு ரேபிடோ புக் பண்ணி வந்தாங்க. நான் வந்து நீங்க எதுக்கு தனியா எதுக்கு போனீங்க இங்க? நாங்க எப்பவுமே சனிக்கிழமை சண்டே போவோம் நாங்க. எவ்வளவு என்ட்ரி ஃபீ எவ்வளவு ஒரு ஆளுக்கு? நான் வந்து இப்போ 1500 பே பண்ணி போவோம். சில டைம் வந்து உள்ள டிஜே போற 2 பையனா இருப்பான். உள்ள டிஜே போடுற பையன். சோ அவங்க கூட போய் உட்காருவேன். எல்லாம் போய் டான்ஸ் ஆடுவேன். தவிர குடிக்கிற பழக்கம் எனக்கு கிடையாது. இது மட்டும் பண்ண. பேர் என்ன? அர்ஷத். அர்ஷத். அஸ்ரதா. எப்ப அப்படி 2 பொண்ணுங்க வாழ்க்கை போச்சு? அது 2மே குடிச்சிருந்துச்சுங்களா? மைனர் பொண்ணு 17 வயசு பொண்ணுமா குடிக்குது? நான் அவளை உள்ளே அமுச்சு விட்டு நான் மேல நீங்க 2 பேருமே குடிக்கலையா? அந்த பொண்ணை உள்ளே அமுச்சு விட்டு நான் மேல ஒரு 10 நிமிஷமா பவுன்சரை பேசியிருந்தேன். கீழே போறேன், பீர் குடிச்சேன் அப்படின்னு சொன்னாங்க. பசங்க 2 பேருமே நீங்க குடிக்கல, பொண்ணுங்க 2 பேருமே குடிச்சிச்சுங்க. அதனாலதான் அவங்க எங்க கீழே வந்து போறோம், நடுவில் உட்கார வச்சு நாங்க வண்டி ஓட்டணும். ரொம்ப சேஃபடா ஒரு ஓலாகலாம் புக் பண்ணி வந்திருக்கலாம்ல. ஏதாவது தண்ணி ஏதாவது வேணுமா? பசிக்குதா? ஏதாவது வேணும்னா கேள்றா, ஜூஸ் ஏதாவது வாங்கிட்டு வருவா. உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதலுடன் தொடர்பட்ட ஒருவராக முன்னாள் அரச புலனாய்வு பணிப்பாளர் சுரேஷ் சாலை அவர்கள் கைது செய்யப்பட்டு தொடர்ந்தும் பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் உள்ளிருக்கின்றார். அந்த வழக்கில் தற்பொழுது 2 இராணுவத்தைச் சேர்ந்த அதிகாரிகள் உட்பட முன்னாள் ஜனாதிபதி கோட்டபாய ராயபக்சவும் வெளிநாடு செல்வதற்கு நீதிமன்றம் தடை உத்தரவு வழங்கியிருக்கின்றது. இலங்கையில் இடம்பெற்ற உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதல் சம்பவம் தொடர்பில் விசாரணைகளை தற்பொழுது சிஐடியினர் முன்னெடுத்து வருகின்றார்கள். அந்த விசாரணையின் ஒரு பகுதியாக கோட்டபாய ராயபக்ஷ உள்ளிட்ட பல்வேறு தரப்பினரிடமிருந்து வாக்குமூலங்கள் பதிவு செய்யப்பட்டது. தற்பொழுது அவர்கள் வெளிநாடு செல்வதற்கும் நீதிமன்றத்தின் ஊடாக தடை உத்தரவு பெறப்பட்டிருக்கின்றது. அடுத்து வருகின்ற சில காலங்களில் அவர்கள் கைது செய்யப்படுவதற்கு வாய்ப்புகள் அதிகம் என்று கூறப்படுகின்றது. உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதலை கோட்டபாய ராயபக்ஷ ஜனாதிபதி ஆவதற்காக மேற்கொள்ளப்பட்ட ஒரு குண்டு தாக்குதல் என்ற அரசியல் விமர்சனமும் இருக்கின்றது. எனினும் உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதல் பாதிக்கப்பட்ட 279க்கு மேற்பட்ட நபர்களினுடைய மரணம், அதேபோன்று 500க்கு மேற்பட்ட தங்களுடைய வாழ்க்கையின் இழப்பை சந்தித்தவர்களுக்காக நீதி நிலைநாட்டப்பட வேண்டும். அந்த வகையில் கத்தோலிக்க திருச்சபையினர் தொடர்ந்தும் ஒரு நீதியான விசாரணை முன்னெடுக்கப்பட வேண்டும் என்று கோரிக்கை விடுத்து வருகின்றனர். அன்றகுமாராவினுடைய ஆட்சி ஏற்பட்டும் தற்பொழுது 2 வருடங்களை கடக்கின்ற நிலைமை ஒன்று ஏற்படுகின்றது. தற்பொழுது முன்னாள் ஜனாதிபதி கோட்டபாய ராயபக்ஷ கைது செய்யப்படுவதற்கான வாய்ப்புகள் ஏற்பட்டிருக்கின்றது என்பதுதான் இன்றைய தினம் நீதிமன்றத்தில் அவர் வெளிநாடு செல்வதற்கு தடை உத்தரவு வழங்கியதனூடாக வெளிப்படுத்தக்கூடிய ஒரு செய்தியாக இருக்கின்றது. இன்னும் ஒரு பார்வையில் சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.